துச்சித்தனை அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரத சப்தமி. ரத சப்தமின்றது பார்த்திங்கன்னா மிக சிறப்பான நாள் என்று. இன்றைக்கி என்ன பண்ண வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானம் பண்ணுறதுல இன்றைக்கி மிக சிறப்பான நாள். தினமும் தானம் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான நாளாக இன்று இருக்கும். அப்படி என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு உணவு சாப்பாடு வாங்கி தரலாம். அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா நெல்மணியால் செய்யப்பட்ட உணவாக இருக்கணும். என்னால் இன்றைக்கி சாப்பாடு வாங்கி தர முடியல அப்படின்னும் போது அரிசி, தண்ணி, பிஸ்கெட், ஜூஸ் அது மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வாங்கி தரங்க. வாங்கி கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஹேண்டிகேப்டாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சனியால் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி வாங்கி கொடுக்குறம்போது உங்களுக்கு உங்கள் வம்சத்தை கண்டிப்பாக காப்பாற்றும் இந்த தானம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரதசப்தமின்றது முழுக்க கங்காதேவியால் உருவானப்பட்ட நாள். இன்றைக்கி கங்காதேவியோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பீஷ்மர் சொல்லக்கூடிய கங்கா புத்திரன் அவரோட பூர்ண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் தானம் பண்ணும்போது எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் இந்த தர்மம் உங்களை காப்பாற்றும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வேண்டி கொடுக்க வேண்டாம், நீங்கள் மனதார நீங்கள் இன்றைக்கி தானம் பண்ணுங்கள். அதே போல் நான் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா தானம் பண்ணதும் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ஹேண்டிகேப்டுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்களும் உங்கள் மனதார நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் இந்த குரூப்பில் போடுங்க. ஏன்னா எதுக்காக இதை போட சொல்கிறேன் அப்படின்னும் போது, நீங்கள் போடும்போது மற்றவங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? நான் அந்த வீடியோக்காக அந்த ஃபோட்டோக்காக நான் காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.